7 மாதம் அளவும் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். கனத்துக்குரிய தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை நம்மை ஆமென் கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வந்த தேவன் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர். அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே மகிமைக்குரியவர். ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது தேவன் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தேவன் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து கர்த்தரை துதிப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அந்த காலை நேரத்தை தேவனை உயர்த்தும். இயேசுவே நீ நல்லவர், எங்கள் வாழ்க்கை நல்லவராய் இருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் பரிசுத்த தேவமே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. கனத்துக்குரியவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து வழி நடத்துகிற தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவை கூப்பிடுகிறேன் என்ற புத்திர சுபாகம் தந்தீரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவினவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து வழி நடத்துகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சேட்டை நிலையில் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே எங்களுக்கு அனுதினமும் எங்கள் மேல் கிருபையா எங்கள் மேல் இறங்குகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துவீராகப்பா. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துவீராகப்பா. எங்களோடு வழி நடத்துகிறவரே உமக்கு மகிமை உண்டாவதாகப்பா. இயேசுவே இந்த காலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே உம்மைக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எல்லா நாமத்திலும் மேலானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொன்னீரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு சுகப்படுத்துகிற தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு எனத்துக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருப்பீராகப்பா. நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களோடு வருவீராகப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனின் கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும்
ஆலோசனின் கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமெனப்பா, நீர் எங்களுக்கு ஆளுகை செய்வீராகப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்குள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் ஆரம்பம் முதல் முடிவரையும் நீர் எங்களுக்குள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் ஆளுகை செய்யாதபடி எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் நீர் நீக்கப்படுவீராகப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களால் நீர் எடுத்துப்படுகிற ஆண்டு நோக்கி கேட்போம் ஆண்டவரே. நீர் எனக்குள் அசைவாடாதபடி, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடாதபடி எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீர் மாற்றிவிப்படுவீராகப்பா. எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் நீர் நீக்கப்படுவீராகப்பா. ஒரு வீசை கூட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசுவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் இந்த நாளில் உம்மை பரிசுத்தம் உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. எங்கள் சிந்தையில் ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராகப்பா. எங்கள் நாவில் ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராகப்பா. எங்களை முற்றிலும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. உம்மை ஆராதிக்க உம்மை தகுதி உள்ளவர்களாய் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீர் ஆண்டவரே. நீர் கிருபை தருவீராகப்பா. அதுபோல் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் துரிதமா அழைத்து வருவீராகப்பா. இயேசுவப்பா, தடைப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா தடைகளையும் மாற்றி சரியான நேரத்தில் உம்முடைய ஆலயத்துக்குள் வந்து உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராகப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேலையும் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு அமரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய தேவ மகிமையால் உம்மை நீர் நிரப்பி மூடுவீராகப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அன்று சாலமோன் கேட்ட ஆலயத்துக்கு கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிடும் போது அந்த ஆலயத்தை முழுவதும் நீர் மகிமையால் நிரப்பினது போல் நாங்கள் இந்த நாளில் உண்மை ஆராதிக்கும் போது உங்களுடைய தெய்வ மகிமை எங்கள் சபை மேல் நிக்கட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வ மகிமையால் நீர் மூடி எங்களை நிரப்பி வழி நடத்த போகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல இயேசப்பா, வார்த்தை நேரத்திலும் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய எங்களுக்கு இந்த நாளில் எந்த மண்ணா தேவையோ அந்த மண்ணாய் மூலமாய் நீர் நிரப்புவீராக அப்பா. உங்களுடைய மண்ணாயினால் நீர் நிரப்புவீராகப்பா. உங்களுடைய வார்த்தை கேட்கிறவளாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்கிறவளாய் மட்டுமல்லப்பா, அதன்படி நாங்கள் நடக்கிறவளாய் எங்களை மாற்றும். நீர் எங்களை அப்படி மாற்றுவீராகப்பா. துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை ஏசப்பா எங்களுடைய பாவத்தை விட்டு விலகிற வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை உயிர் மூச்சிக்கிற வார்த்தை எங்களை மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை சுகமாக்கிற வார்த்தை எங்களை கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை ஆறுதல் படுத்துற வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராகப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா, உம்முடைய பந்தயம் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாக உம்முடைய பயபக்தியோடு நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. நாங்கள் ஒருவேளை தகுதியற்றவர்களாய் காணப்பட்டால் இந்த நேரத்தில் நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராகப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது ஒரு தகுதியை நீர் ஏற்படுத்துவீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மீதான நேரத்தில் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொந்தமாய் ஹல்லேலூயா என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
சங்கீதம் 31:7வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், உமது கிருபையினாலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆமென். களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய கிருபைகளினால், ஆண்டுடைய பலத்தினால் இம்மட்டும் தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நம்மை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புத்தகம், ஆமென், 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. கடந்த 7 மாதத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர், ஆமென், இந்த மாதத்திலும் கர்த்தர் அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி வர தேவன் நம் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூர்ந்து நாம் நன்றி செலுத்தி ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். இந்த ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய நம் தேவன் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை. ஆமென். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற
என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கண்டு பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் அன்பை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் அன்பை போற்ற வந்தோம். இவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் நெருக்கி பெருக போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உண்மை போற்ற வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அழகான வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அழகான வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென். ஆராதிக்க வந்தோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. எல்லாரும் இரு கரங்கள் உயர்த்தி
ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்த தேவனுக்கு ஆமென் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். என்னை பாதுகாத்து என்னை ஆமென் ஆமென் என்னை ரட்சித்து என்னை விடுவித்து ஆமென் ஹல்லேலூயா இம்மட்டும் உம்முடைய கிருபைகளினால் உம்முடைய பலத்தினால் என்னை முடிசூட்டி வந்த தேவனுக்கு ஆமென் நன்றி என்று சொல்லுவோமாக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை ஆமென் தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மேலான நாமம். வானோர் பூதலோர் யாவரும் போற்றும்படிய வல்லமையுள்ள நாமத்திற்கு முன்பதாக எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் என்ன நோக்கத்தோடு என்ன முகாந்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்திலே கொடுக்கும் போது தேவன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, ஆமென் அவரே ஆமென் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய வாசல்களை ஆமென் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தருள்வதற்கு நம் தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஆமென் ஹல்லேலூயா அவருக்கு தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. எல்லாம் சேர்ந்து சொல்லும். வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாம் சேர்ந்து சொல்லி பாடுவோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே.
இயேசுவின் நாமமே அடைக்கலமாகிடும். இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும். இயேசுவின் நாமமே அடைக்கலமாகிடும் நாமே. இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும். இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. வல்லமை நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. வல்லமை நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. நாமமே மேலான நாமமே வல்லமை நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும். இயேசுவின் நாமமே தாவரமாகிடும். இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும். இயேசுவின் நாமமே தாவரமாகிடும். இயேசுவின் நாமமே அகிலமுடன் ரட்சித்திடும். ரட்சக நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும். ரட்சக நாமமே மகிமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும். இயேசுவின் நாமமே அடைக்கப்பட்ட வாசல்களை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை ஆமென் ஸ்தோத்திரம் அதை பூட்டவும் முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாசல்கள் எப்பொழுதும் தேவன் நம்முடைய வழிகளில் ஆமென் நம்முடைய பாதைகளில் நம்முடைய ஆமென் வாழ்க்கையின் பாதைகளில் அடைக்கப்பட்ட தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். உன் கிரியை அறிந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவனுடைய நாமத்திலே நாம் வருகிறோம். தேவனுடைய வல்லமையினால் தேவனுடைய பலத்தினால் கர்த்தர் நம்மை இந்த கால வேளையிலே நம்மை நுழைத்தருள்வாராக. தொடர்ந்து ஒரு சில
பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கடைசி காலத்திலே ஆமென் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. சபையே, மணவாட்டியாகிய சபையே, மணவாளனை எதிர்கொள்ள நாம் யாவரும் ஆயத்தமாக தேவனுடைய சமூகத்திலே ஆமென் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆவியானுடைய சமூகத்திலே ஆமென் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வந்து ஆராதிக்க ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆமென் இன்னும் அதிகமா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தேவ பிரசன்னத்தினால் மகிமையினால் இந்த கால வேளையிலே நம்மை நிறைத்தருவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் ஆண்டவரே நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்தை ஆமென் ஆமென் தடை பண்ணுகிற சத்துருவின் தடைகளை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆவியே, என் ஆத்துமாவே ஆமென் என் சரீரத்தை முழுவதுமாய் ஜீவ ஒளியாய் தருகிறேன் அப்பா. ஆமென் நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென் ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளிலே, பல இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நெருக்கங்களிலே, குடும்பத்திலே ஆமென் காணப்பட்ட அநேக இழப்புகள் ஆமென் அநேக ஆமென் வருத்தங்கள் வாரங்களோடு வந்து இருக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த கால வேளையிலே அவருடைய பலத்தினால், அவருடைய மகிமையினாலே, அவருடைய கிருபைகளினால் ஆண்டவரின் ஆமென் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இந்த புதிய நாளிலே ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தருவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகப்பா, சத்துருவை மேற்கொள்கிற வல்லமை எனக்கு தருவீராக. ஆமென் பலவானே, ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் நம்முடைய போராயுதங்கள் ஆமென் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் தேவனுடைய பலத்துக்குரியதாய் ஆமென் தேவனுடைய பலத்திலே நிரம்பி இருக்கிற பிள்ளையார் ஆமென் உன்னை அபிஷேகத்தை பண்ணுகிற ஆமென் ஆவியானவர் ஆமென் உன்னோட கூட இருக்கிறார். உன் தடைகளை முறித்தெறிகிற ஆவியானவர் இந்த கால வேளையிலே ஆவியானவரே உம்முடைய உன்னத பலத்தினால் என்னை நிறைத்தருளுங்கப்பா சொல்லுங்க எல்லாரும். ஆமென் ஜெப நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே நம்மை நிறைத்தருள்வாராக. உன்னதத்தின் ஆமென் ஆவியானவர் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே கடைசி காலத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாய் வந்து நிற்கிறோம். இந்த நாளில் உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை என் மேலே ஊற்றுங்கப்பா. பலவித சிந்தனையோடு வந்திருக்கலாம் தேவனுள்ளே முழுவதுமாக ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ரோமர் எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே நாம் முழுவதுமாய் வாசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒளியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜீவ ஒளியாய் ஒப்பு கொடுப்பதை நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பல பாரங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லுகிறார். இரு கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம் எல்லாரும். ஆண்டவரே நான் அல்ல, நீங்க ஒரு விசையார் இந்த காலவேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நான் ஆண்டவரே உம்மை ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பதாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள்ளாய் என்னை மறைக்கிறேன். ஓ ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலம் இதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாயிரமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. ஆமென் பெரும் காற்றாக வீசிடுமே. ஆமென்
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அன்பின் மாலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கின போ அக்னி மழையாக பொழிந்திடுமே. அன்னை மாலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கின போ அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சீனாய் மலை மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. சமை சமை சத்தம் உயர்த்தி மலை மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், ஆமே இஸ்ரவேலின் தேவனே தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, ஆமே அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஆமே ஜீவநதியாக பாய். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமே அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதி பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கின போ அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம், ஆமே ஆகாவு. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். பொழிந்திடுமே,
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஆமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென். சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினி. ஆமே, இந்த நாளில் எங்கள் வல்லமையோடு வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, உமக்காய் எழும்பிட சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. ஆமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. ஆமே, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை. எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிறைந்து ஆமே, வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை. ஆமே, பரிசுத்த ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடு, பரிசுத்த ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடு, கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ் மகிமை படுத்துவே, கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தமை மகிமை படுத்துவே. சொல்லுங்க, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலா. ஓ ரபா சங்கர பதல ரபா, ஆவியானவரே உம்முடைய வல்லமைனா உம்முடைய பலத்தினா ஓ உம்முடைய கிருபைகளினா ஆமென், உம்முடைய ஆவியின் வரங்களினா இந்த நாளிலே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, ஆமென், கழுத்து அளவல்ல, நீச்சலாலோ என்னை கொண்டு சென்று ஆமென். எல்லாரும் தாகம் உள்ளவர் தண்ணீரையோ வறண்ட நிலத்தின் மேலே நாறுகளை ஆமென் ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவருடைய ஆவியை கர்த்தர் மேலே ஊற்றுவதற்கு அவருடைய அபிஷேகத்தை அவருடைய வல்லமையினால் இந்த கால வேளையிலே ஆமென் ரீமா சேகர பதல ரம ஆவியின் வரங்கள் ஆமென் எல்லா கட்டுகள் உடைவதாக. இப்பொழுது எல்லா வியாதியின் கட்டுகள் ஆமென், பலவீனத்தின் கட்டுகள், மரண கட்டுகளையும் ஆமென், மரண கண்ணிகள் ஆமென் குடும்பத்திலே காணப்படுகிற
எல்லா சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேற என்று கட்டளையிடுகிறேன். ஆமென். சுகம் அளிக்கிற, ஆமென், அற்புதம் அளிக்கிற, ஆமென், அவருடைய வல்லமையுள்ள கரம் உண்மையிலே இப்பொழுது right now in the name of Jesus எல்லா கட்டுகளும், ஆமென், பலவீனப்படுத்துகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. மாந்திரகத்தின், ஆமென், ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா சங்கர ரபா தல ரபா உன் ஆவியை கலங்கடிக்கிற, ஆமென், ஓ ரபா சங்கர ரபா தல ரபா. அநேகர் இந்த கால வேளையிலே அநேகர், ஆமென், சோர்ந்து போய், ஆமென், உள்ளத்திலே அநேக விசாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது right now in the name of Jesus கர்த்தருடைய வல்லமை, ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசு மீது ஆவியானவரே நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா சொல்லி எல்லாரும் உன்னை விட்டு கொடுத்து, ஆமென், இருதயத்தை திறந்து, ஆமென், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. ஓ ரபா பாபா சங்கா ரபா தல ரபா ஓ ரியா கல ரபா. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பல, ஒரு புதிய அபிஷேகம். ஓ ரபா தல ரபா ஓ ரியா கல ரபா தல ரபா ஓ சங்கா ரபா தல ரபி தியா தல ரபா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும் இப்பொழுது. ஆமென், இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆரோக்கியம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகத்தை தருகிறார். ஆமென். உன் மன விருப்பங்களை, ஆமென், தேவ நிறைவேற்றுகிற தேவ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், தடைகளை உடைத்திருக்கிற ஆவியானவர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். என்னை அனலாக்கிடோ வல்லமை, ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ஆமென், ஆண்டவர் கொடுத்த, ஆமென், அபிஷேகம், ஆண்டவர் மேலே, ஆமென், ஓ ஒரு உன்னதத்தின் மேலே, ஆமென், எல்லாரும், ஆமென், அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் விடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் மேல, ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தின் கரம் ஒவ்வொரு மேல ஆவியானவரை நிரப்புங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் விட்டு கொடுக்கிறதை, ஆமென், விட்டு கொடு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ரிபாதல ரபா ஷங்கரபா தியாங்கல ரபா. ஆமென். தடைகளை முறிக்கிற ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், ஆமென், பலனுள்ளவனாகிலோ பலனற்றவனாகிலோ உதவி செய்கிறது லேசான காரியம். ஆமென். காற்றை கடலையை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற சீற்றலைகளை, ஆமென், பெருங்காற்றை, ஆமென், அதட்டுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஆவியானவரே ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்களை உம்முடைய கரத்தை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆமென், நீ எண்ணி முடியாத அதிசயங்களையோ, ஆமென், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ தேவன் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்திலே தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும், ஆண்டவரே, ஓ உம்முடைய பலத்தினா, உம்முடைய வல்லமையினாலே நிறை தரலங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை சொல்லுங்க. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஓசனா உன்னத தேவனே. ஆமென். ஓசனா ஓசனா ஓசனா
ஓசன்னா ஓசன் ஓசன்னா கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்ப சத்தமாய் கரங்கள் உயர்த்தி ஆமே ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன் ஓசன்னா ஓசன்னா ஓசன் ஓசன்னா சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆமே சிறகுகளா மூடுபவரே ஆராதனை கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லு ஆமே உன்னத தேவனே ஆமே ஓசன்னா 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 சிறகுகளா மூடுபவர் ஆமே ஆராதனை ஆராதனை சிறகுகளா மூடுபவர் ஆமே ஆராதனை ஆராத ஓசன்னா சபை சத்தம் உயர்த்தி கரங்கள் உயர்த்தி ஆமே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க ஒளி வீசும் விடிவெள்ளி ஆண்டவரே என் ஆமை இருளை வெளிச்சமாக்குகிறவரே உமக்கு மகிமை ஓசன்னா உன்னத தேவனே ஆமே ஓசன்னா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆமே தினந்தோறும் தேற்றுபவர் ஆமே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமே தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஆமே ஓசன்னா ஓசன்னா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா சபை சத்தம் உயர்த்தி ஆராதிப்பே உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே என் முழு பலத்தோடு
அன்பு ஆமே ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே ஆமே இதுவரை எனக்கு உதவி செய்தவரே இனிமேலும் உதவி செய்கிறவரே எபினேசரே இதுவரை உதவி நீரே ஐயா இதுவரை உதவி நீரே ஐயா இதுவரை உதவி நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேதனம் நீரே எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சொல்லுவாங்க நாயக நீரே ஆமே ஆமே தேவ பிரசனம் தேவனுடைய மகிமையை நான் ஒவ்வொருவரை ஆமே உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் ஆமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தொழுதிடுவே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேதனும் நீரே என் அருகிலிரோ என் இயேசுவே என்னை விட்டு விலகாதிரோ என் பக்கத்திலே ஏரோ ஓ இயேசுவே என்னை விட்டு விலகாதிரோ சொல்லுங்க ஆமே என் அருகிலிரோ ஓ இயேசுவே என்னை விட்டு விலகாதிரோ என் பக்கத்திலே ஏரோ ஓ இயேசுவே என்னை விட்டு விலகா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரு மரணத்தின் நேரத்தில் ஜீவனாயிரு இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரு மரணத்தின் ஜீவனாயிரு என் ஆமே சொல்லுங்க ஆமே அருகிலிரோ ஓ இயேசுவே இது இல்லாமல் நான் முடியாது. எத்தனை பேர் ஆண்டவர் வேணும் அப்பா முடிய பலன் இல்லாமல் ஆமென் ஆண்டவராகி ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்ட போது ஆண்டவரே இந்த முள் என்னை ஆண்டவரே இந்த முள்ளை ஆண்டவர் என்னை விட்டு நீங்க எடுங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவன் ஓ ஹல்லேலூயா எலியா போதும் ஆண்டவரே சூறை செடியின் கீழாங்க படுத்து கொண்டு ஓ போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக் கொள்ளுங்க அப்பா என்று சொல்லி
ஓ எலியா சோர்ந்து போய் ஆமென் சூரன் செடி படுத்த ஆமென் எலியாவை கொண்டு ஆண்டவர் ஆமென் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா எலியாவை பலப்படுத்தி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் இந்த கால வேளையில அவருடைய பலத்தினால் நம்மை நிறைத்தருள போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆமென் நேரத்திலே அவர் தாயாய் நெருக்கத்தின் நேரத்தை நமக்கு தந்தையா இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி அப்பா நீங்க வேணும் அப்பா, நீங்க இல்லாம நான் ஒன்றும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா நீங்க வாழ்க்கையில இருங்க அப்பா. என்னை ஆண்டவரே என் தனிமை நேரத்துல என் நெருக்கத்தின் நேரத்துல என் கண்ணீரின் நேரத்துல ஆமென் நான் கண்ணீர் விட்டு அழுகிற நேரங்களில் ஆண்டவரே நான் தனிப்பட்டு ஆண்டவரே தனிமையில கைவிடப்பட்டு ஆண்டவரே வியாகுலப்பட்டு மரணத்தின் நேரங்களிலோ ஆண்டவரே பலவீனங்களின் நேரங்களிலோ என்னோட கூட இருங்க என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவன் நீ சொல்லும் போது அவன் தேவ பிள்ளையை நீங்க சொல்லும் போது கர்த்தருடைய பல ஆவியானுடைய பல ஆண்டவர் அவன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னோட கூட இருக்கிறா. ஆமென் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் அருகிலிரோ ஓ இயேசுவே என்னை விட்டு விலகாதீரோ என் பக்கத்திலே இரோ ஓ இயேசுவே என்னை விட்டு விலகாதீரோ. ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா 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 கரப்பிடித்து நடத்துவார் கண்மலைவே நிறுத்துவாமே கரப்பிடித்து நடத்து ஆமென் என்னை கைவிடாதவரே நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது ஆமென் தேற்றுவா சொல்லுங்க ஆமென் ஒரு தாய் தேற்றுவது என்னை ஆமென் தேற்றுவார் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் அவை ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடாமே ஒரு தேற்றுவது ஆமே தேற்றுவா. ஹல்லேலூயா இரு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா பரலோக வார்த்தைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆமென் ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மார்போடு அணைப்பா தெய்வீக அன்பினால் தேவ பிரசன்னத்தினால் தேவ மகிமையினால் என்னை நிறைத்தருளுகிறவரே ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே உம்முடைய கரையை மேல் அமரட்டு சொல்லுங்க எல்லாரும் ஆமென் மார்போடு அணைப்பாரே
மனக்கவலைகள் தீர்ப்பாரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மார்போடு அணைப்பாரே. மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவர். ஆமென். என் நேசர். 37வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போமாக. ஆமென். சங்கீதத்தின் புத்தகம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபைகளினால் அவருடைய பலத்தினால் முடிசூட்டி வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருகளிலே. ஆமென். நாம் எடுக்கிற தீர்மானங்கள், ஆமென், நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் விருப்பங்கள், நம்முடைய அனைத்தையும் குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய விருப்பத்தை வெறுத்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், தேவனுடைய கரத்துக்குள் நம்முடைய எல்லா விருப்பங்களையும், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் எடுக்கிற நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நாம் கண்ட கனவுகள் எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுக்கும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், இது ஒரு பிளவு இல்லாத நம்பிக்கை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கையின் ஆரம்பம் என்பது நம்முடைய வழியை ஒப்புவித்ததில் உள்ளது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தம்மையே சிலுவை, ஆமென் ஸ்தோத்திரம், சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்காக வாழும்படியாக ஆமென் தேவன் ஆமென் தம்மையே ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை ஆமென் மைக்கில் ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், ஆமென் ஆமென், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கின்றோம். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறார் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள் விரைவாய். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மில் ஒருவனும் தனக்கென்று ஆமென் பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களா இருக்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் இங்கே உலகத்திலே வாழும் போதும் சரி, ஆமென், நித்தியத்துக்குரியவர்கள் என்பதை ஆமென் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். தேவ சுத்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 55 ஆமென் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவில் ஐடாஸ் காடர் என்ற ஆமென் ஸ்தோத்திர ஒரு மிஷனரி, ஆமென் மிஷனரி ஆமென் குடும்பத்திலே, ஒரு மிஷனரியின் குடும்பத்திலே பிறந்த அந்த ஐடாஸ் காடர், அவங்க அப்பா முதலாவதாக மருத்துவமனைக்கு ஆமென் மருத்துவம் செய்வதற்காக மிஷனரியாக வேலூர் பகுதியில் வரும்போது அங்கே 5 பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்தபோது, ஆமென், ஒரு இரவில் 3 கர்ப்பிணி பெண்கள் அந்த
மருத்துவமனை அவங்களுடைய அப்பா ஒரு மிஷனரியாய் இந்த இந்த நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார். ஆனால் அங்கே ஆண் டாக்டரிடம் சிகிச்சை எடுக்க முடியாது என்று அந்த 3 பெண்களோ மருத்துவத்தினாலே ஒரே நேரத்தில் அந்த 3 பெண்களும் மரித்து போனார்கள். அங்கே ஐடா ஸ்காடர் என்று அந்த மிஷனரி அவருடைய ஸ்காடருடைய அவருடைய மகள் ஐடா ஸ்காடர், அந்த ஐடா ஸ்காடர் அப்பொழுது தேவனுக்கென்று தேவனிடத்திலே ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கை ஒப்புடுத்து இனி நான் இந்திய தேசத்திற்காக இந்திய நாட்டில் இருக்கிற பெண்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த பெண்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீண்டுமாய் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போய் மருத்துவத்தை படித்துட்டு மீண்டுமாய் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் மீண்டுமாய் இந்த வேலூர் பகுதியில் அவர் அந்த ஊழியத்தை செய்யும் போது அநேக பெண்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அநேக குஷ்டரோகிகள் அநேக மருத்துவ சிகிச்சைக்காக அவரிடத்துல வந்த போதுதான் அந்த வேலூர் பகுதியில் சிஎம்சி என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த மருத்துவமனை இப்பொழுதும் ஸ்தோத்திரம் உலகத்திலே ஆசியாவிலே பெரிய மருத்துவமனையா அழைக்கப்படுகிற அந்த சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், அந்த மருத்துவமனையில ஸ்தோத்திரம் அநேக பேர் சிகிச்சை பெற்று அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனையாய் இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தன்னையே அர்ப்பணித்ததனாலதான் ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஸ்தோத்திரம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். மகா வறட்சியான காலங்களிலோ உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே என் வழி உம்முடைய வழியாய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருந்தாலோ நான் பரலோகத்தில் இருந்தாலோ நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை என்பதை மறந்து போக வேண்டாம். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி என்று சொன்னால் ஹீப்ரூல எபிரேய மொழியில கலால் என்று அர்த்தம், ரோல் ஓவர் என்று சொல்லி மேல் ரோல் ஓவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கற்பாறை போன்ற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல இறக்கி வைக்கும் போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு பாறை உருண்டு வரும் போது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் எதிர்ப்புகள் அனைத்தையும் தேவனிடத்தில் நீ இறக்கி வைக்கும் போது ஹலால் ரோல் ஓவர் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சுய விருப்பங்களை ஸ்தோத்திரம் கைவிடுகிற செயல் தான் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கணும். நம்முடைய ஸ்தோத்திரம் ஒப்புவிப்பு என்று சொன்னால் அவர் வழிகளிலே தேவனுடைய வழிகளை நடப்பதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆண்டுடைய வார்த்தையை? ஒப்புவிப்பு என்று சொன்னால் தேவனுடைய வழியில் நடப்பது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏமி கர்மைக்கால் என்ற தேவ அம்மையார் இந்தியாவில் 50 ஆண்டுகள் அநாதை பிள்ளைகளை
ஸ்தோத்திரம் எடுத்து வளர்த்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஒரு திருமணம் செய்யாத ஒரு ஆமென் அம்மையார், திருமணம், வீடு, சொத்து எதையும் இல்லாமல் தேவனுக்காக மட்டும்தான் வாழ்ந்த ஒரு ஏமி கர்மைக்கால். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அநேக பெண்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு அவங்க வழியை ஆமென் ஆமென் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆன்லைன்லயும் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய ஆமென் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வழியை ஒப்புவிக்கிறாயா, உன் சுய விருப்பத்தை ஒப்புவிக்கிறாயா? ஆண்டவரிடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், தேவனிடத்திலே ஆமென் ஆவிக்குரிய தேவனிடத்திலே நாம் ஆபிரகாமை நோக்கி ஆமென் நீ உன் தேசத்தை உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இதை விட்டு நாம லெகுவாக ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமென் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசிக்கு செய்ய மிகவும் கடினமான காரியம் ஜெபமே, சுவிசேஷ ஆமென் ஜெபமோ அல்லது சுவிசேஷ பணியோ அல்ல, அது ஒப்படைப்பு தான் தேவனிடத்தில். நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லும் ஆமென் சொல்வதுடன் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் ஆமென் நமக்குள்ளதான் வைத்திருக்கிறோம். சங்கீதம் 37:5 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவருடைய சித்தத்தை செய்ய ஆமென் நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். இங்கே ஆபிரகாமை பற்றி நாம் பார்த்தோம். ஆமென் உன் இனத்தையும் ஆமென் உன் தகப்பனுடைய வீட்டையும் ஆமென் நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு நேராய் வந்தபோது ஆமென் சாப்பாலே நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் ஆமென் நீ விட்டு புறப்பட்டு போ. வெறுமையாய் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் மதுரை பட்டணத்துல வந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த பட்டணத்துல என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆவியானவரால் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சுய பலத்திலே நான் இருக்கிறேனா அல்லது தேவனுடைய பலத்துல இருக்கிறேனா? இந்த நாள் நம்முடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நம்முடைய சுயத்தை வெறுத்து நான் கர்த்தருக்குரியவன், எல்லாமே ஆண்டவர் உமக்குரியது. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாமே நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க என்னை நடத்துகிறவர். ஆமென் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, ஆண்டவரே என் வழியில ஆண்டவரே நான் நடக்காதபடி உம்முடைய வழியிலே நான் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய பாதையிலே நான் ஆமென் என்னை நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென் ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் இந்திய தேசத்திலே வந்து ஆமென் கல்விக்காக ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனை மிஷனரிகள் இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் திருநெல்வேலி பட்டணத்தில் நீ போனா ஆமென் அநேக மிஷனரிகளுடைய கல்லறை அங்கே பார்க்க முடியும். ஆமென் ஜான்ஸ் காலேஜ்ல இருக்க ஆமென் இருக்க அதற்கு ஏத்தாப்புலே அநேக மிஷனரிகள் கல்லறைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக ஆமென் எல்லாவற்றையும் இழந்து வில்லியம் கேரி ஆமென் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் ஆமென் எப்படியாவது இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து வருகிற வழியிலே ஆமென் தன்னுடைய மனைவியை இழந்தார், தன்னுடைய பிள்ளையை இழந்தார். வெறுமையாய் ஆமென் நம்முடைய தேசத்திலே மனைவி மிகவும் மனக்குழப்பத்திலே ஆமென் இடப்பட்ட போது கூட தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளை அவர் ஆமென் ஸ்தோத்திரம் வருகிற பிரயாணத்துல தன்னுடைய பிள்ளையை இழந்தா. ஆமென் கடல்ல ஆமென் தூக்கி போட்டு எசப்பா இந்திய தேசத்துல இருக்கிற ஜனங்கள் உம்மை அறிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய
விருப்பத்தை இன்றைக்கு நம்முடைய விருப்பம் ஆமென் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஒப்புவிப்பு ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க உங்க வாழ்க்கையிலே ஒப்புவித்த பின்பு தேவன் உங்களை எப்படி மாற்றுகிறார் என்பதை ஆச்சரியமாய் உங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒப்புவித்தல் என்பது தேவன் உங்களுக்காக ஜெயம் அளிக்கிற ஒரு நம்பிக்கை கொடுப்பதுதான் ஆமென் ஒப்புவித்தல். ஆமென் தேவன் உங்களை வழி நடத்த அவரை தேட ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் தேடுவதற்கு ஒரு திறமை அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவருடைய கிருபைகளினால், அவருடைய ஆவியின் வரங்களினால், அவருடைய பலத்தினால் கர்த்தர் உங்களை நிறைத்தருள்வதற்கு இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு படி ஒரு ஸ்டெப் நீ இறங்கி வைக்கும் போது என் தேவன் உனக்காக 1000 அடி இறங்கி வைத்து ஆமென் ஸ்தோத்திரம். அவர் இரக்கங்களின் தேவன். ஆண்டவரே ஓ என்னை முழுவதுமாய் தருகிறேன் அப்பா ஓ ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் அல்லேலூயா தேவனுடைய வழியிலே நடக்கதா நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து போகாத. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளை. நான் வாழ்கிற இடங்களில், நான் இருக்கிற இடங்களில் தேவனோடு வாழதான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆமென் தேவனே ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார் தேவன் உங்களை ஆமென் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், தேவனுடைய ஆசீர்வாதம் ஆமென் பெரிதானது. தேவன் ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அநேக நேரங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்கள், ஆலயத்தில் நடக்கிற உபவாச கூட்டம், அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் நம்முடைய சுய கட்டுப்பாடு ஆமென் சுயத்தை வெறுத்துட்டு தேவனோடு இணைந்து தேவன் பக்கமாய் திருப்புவோமாக. தேவனுடைய வழியிலே தேவன் ஆமென் வேலை செய்தான். தேவன் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேவனுடைய ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஆமென் வளங்கள் ஆமென் தேவன் நமக்கு ஆமென் வழங்குகிற நமக்கு கொடுக்கிற ஆமென் ஆசீர்வாதம் ஒன்றுமே தடைபடாது. தேவனுடைய வழியிலே நீ நடப்ப என்று சொன்னார் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுமே தடைபடாது. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க கட்டுப்படுத்த முடியாதது ஆமென் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் முடிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆமென் ஒருவேளை உங்களுடைய பலவீனமாய் இருக்கலாம். ஆமென் உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆமென் அதை கட்டுப்படுத்த முடியலன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மூலமாய் வருகிற பிரச்சனைகள், மனைவி மூலமாய் வருகிற பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஓ உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ பிள்ளையே தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்மானிப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக ஜெபித்து ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்புவிக்கிறேன் என்று ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய ஆமென் வாழ்க்கையிலே தேவன் ஆமென் தருவாராக. ஆமென் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் குடும்பத்திற்கு நம்பிக்கையுடன் ஆமென் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவன் ஆமென் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கறீங்க, உங்க குடும்பத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் நிறைய நேரத்துல நம்ம சுயத்துல ஐயோ ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் இருக்கு. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். மாம்சத்தின் ஆவியை கர்த்தர் மறைத்து போடுவாராக.
சுயத்தின் ஆவியை ஆமென் தேவன் மாற்றுவாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 16 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய விருப்பம் நம்முடைய சுயத்துல இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க என்னை உறுதிப்படுத்துங்க, என்னை நிலைநிறுத்துங்க. எசேக்கியேல் ஆமென் தீர்க்க தரிசன புத்தகம் ஆமென் 37ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலை கர்த்தர் எலும்புகளின் பள்ளத்தாக்காய் நிறுத்தி ஆமென் இந்த எலும்புகள்லாம் உறுதி ஆமென் ஆமென் உயிரடையுமா என்று சொல்லி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் நடுவாக நீ ஆமென் தீர்க்க தரிசன முறை என்று சொல்லி ஆமென் எசேக்கியேலை நிறுத்தும் போது, நீ காலூன்றி நிற்பதற்கதாய் தேவ பலத்திலே கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்த கர்த்தர் ஆமென் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல். இரண்டாவதாக அந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு. முதலாவதாக கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். இரண்டாவதாக அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கணும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் ஆமென் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11:1. விரைவாய் வாசிங்க. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். போதுமானது. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தை சார்ந்ததல்ல. கடந்த காலத்துல ஆமென் ஸ்தோத்திரோ, நிகழ்காலத்திலே நடந்ததும் ஆமென் சரி. ஆமென் ஸ்தோத்திரோ. ஆமென் நம்முடைய எதிர்காலத்திலே நடைபெறுகிற எல்லா காரியத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்பப்படுகிற ஆமென் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அந்த விசுவாசத்தின் அளவு நம்மளுக்குள்ளே பெருகட்டும். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அவர் மேல் நம்பிக்கையாயிரு. தேவ பிள்ளையே, தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பான். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. ஆமென். விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதியோ, நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பான். வழிகள் திறக்க முடியாத வழிகளை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய விருப்பங்களை என் தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, என்னை வாழ வைக்கிறவர் நீங்க தான். ஒருவேளை ஆமென் ஆமென் அநேக படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆமென் ஒவ்வொரு நாளும் தேவ ஞானத்தை நீ சார்ந்து வாழும்போது பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானத்தினால் தேவன் ஆமென் அவருடைய கிருபைகளினால் அவருடைய பலத்தினால் உன்னை முடிசூட்டி வழி நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆமென் சந்தேகப்படாதீங்க. ஆமென். அவருடைய சீஷர்கள் அநேக நேரங்கள்ல ஆண்டவரை சந்தேகப்பட்டாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 67வது வசனம் 68வது வசனத்தை வாசிங்க. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 67. அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றான். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். அல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள், என்னை உயிர்ப்பிக்கிற வசனங்கள், என்னை வழிநடத்துகிற வசனங்கள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. என்னை நித்திய ஜீவன் பாதைக்குள்ளாய் என்னை நடத்துகிற வசனங்கள் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிறது. நீயும் போயிட மனதாய் இருக்கிறையா? ஓ சுய வழியிலே நடக்காதபடி சுயத்தை வெறுத்து தேவனுடைய வழியிலே நடக்க தேவன் இன்றைக்கு ஆமென் நீயும் போய்விட மனதாய் இருக்கிறையா? உன் சுயத்திலே போய்விடாத. தேவன் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும்
போய்விடாத தேவன். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் சீஷர்கள் பேதுருவை பார்த்து பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள். ஆமென், ஹalleluya. ஆண்டவருடைய பாதத்தில் ஆமென் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். அப்ப ஆமென், ஸ்தோத்திரம். யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 13:15 வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசம்? ஆமென். அதே வார்த்தை சொல்ல விரும்புறீங்க? ஹalleluya. அவர் என்னை கொண்டு போட்டால் இயேசு ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. எந்த உலகத்துல சொத்து சுகம் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம், நீ கண்ணை மூடன எதுவுமே உனக்குரியதல்ல, அது இயேசுவுக்குரியது என்பதை ஆமென் அறிந்து கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நான் பரலோக வாசி, நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலோ நான் மறுமையில வாழ்ந்தாலோ நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை, தேவ பிள்ளையை நீ மறந்து போகாது. ஹalleluya. ஆமென். ஆபிரகாம், யோபு, யோசேப்பு, ஆமென், தானியேல் எல்லா பரிசுத்தவான்களும் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தாங்க. ஆபிரகாம் ஆமென் பிள்ளை ஆமென் 75 வயதுல ஆபிரகாமுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 25 வருடம் ஆமென் தேவ சமூகத்தில் காத்திருந்து வாக்கு கொடுத்த தேவன் என் ஆமென் என் வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி யோபு ஆமென் யோபுவை பற்றி பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் மீது வைத்து அவர் சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு ஆண்டவர் நம் சுயத்தை கர்த்தர் ஆமென் எடுத்து போடுவாராக. மாம்ச சிந்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஆமென். மாம்சத்தின் ஆவியை கர்த்தர் மறைத்து போடுவாராக. இன்றே ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தின் ஆவிகள் ஆமென் சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்க ஆமென் அதிக மணி நேரம் ஆமென் தேவ பிள்ளையே கர்த்தர் முழு இருதயத்தோடு ஆமென் கர்த்தர் மேல நம்பிக்கை ஆயிரு. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய நம்பிக்கை ஆமென் அது வீண் போகாமல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு ஆமென் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் ஆமென் 5-6 வசனங்களை விரைவாய் வாசியுங்கள். ஆமென், ஹalleluya. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. எப்படி இருக்கணுமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமென். முழு இருதயம். ஆமென். அரை இருதயம் இல்ல. ஆமென். அரை இருதயத்தோடு. ஆமென். அங்க அம்மா அப்பாவும் சொல்ல பேச்சு, ஆமென் சொந்தக்காரங்க பேச்சு, எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஆமென் சபைக்குள்ளே வார வந்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக கூடாது. எப்படி போட்டிருக்கிறது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென், ஹalleluya. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போனா, வெறுமையா போனா. ஆமென். அவனுடைய சூழ்நிலையில பார்க்கும்போது அவன் ஆமென் இருள் நிறைந்த சூழ்நிலை. அதே போல யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரனால் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் குழியில விற்கப்பட்டு அவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் அழகா இருந்தான், சௌந்தரியமுள்ளவனா இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை காத்திருப்பது என்பது தேவனுடைய வேலைக்கு இடம் அளிக்கிறது. காத்திருப்பது என்பது தேவன் God's time is in your life. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வேலை. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நேரம் என்பது ஆமென் நேரத்துக்கு நீங்க இடம் கொடுக்காட்டினா தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் இடைப்பட முடியாது. ஆமென். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு, உன்மேல் ஆமென் என் கண்ணை வைத்து ஆமென் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன நோக்கி நீ பாரு, என்னை மட்டும் நீ பாரு.
பார்க்கும்போது ஆமென் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆமென் God told to Abraham, leave your country and go to your place. Amen hallelujah. Go to your place, I will show you என்று சொல்லி ஆபிரகாமை பார்க்கிறார். உன் ஆபிரகாம் உன் தேசத்தை உன் இனத்தையும் விட்டு ஆமென் நீ புறப்பட்டு போ. ஆபிரகாம் ஆண்டவர் முழுவதுமாய் சார்ந்திருந்தான். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா. என் தேவன் வாக்கு பண்ணினதை அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆமென் ஹalleluya. சங்கீதம் 119 சங்கீதம் ஆமென் 105 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். ஆமென் ஹalleluya. உம்முடைய வசனம் அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வசனத்துல நான் தேறணும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு என்னை வழி நடத்துகிற என்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆமென் ஆமென் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் போது தேவன் அதிசயமாய் நம்மை ஸ்தோத்திரம் வழி நடத்துவதற்கு ஆமென் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரிடத்தில் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆமென் தேவனுக்காக ஆமென் பெரிய காரியங்களை செய்ய முயலுங்கள். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே God is never too early, never too late. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஆமென் தேவன் ஆமென் ஒரு நாளோ ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தாமதிக்க மாட்டார். தேவனுக்காக இறங்கி ஆமென் என் சுயம் இந்த நாளிலே தேவன் பக்கமாக திரும்பட்டும். உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். ஆமென் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். சுய என்னிலே ஆமென் சாகணும். சுய ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்க கூடாது. ஆமென் இச்சையின் ஆவி ஆமென் எனக்குள்ளே இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் சுயத்தின் ஆவிகள் ஆண்டவரே எடுத்து போடுங்க அப்பா. உம்முடைய பலத்திலே நிற்கிற பிள்ளையா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையா ஆமென் ஹalleluya hallelujah ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை வாக்கு பண்ணி அவரோ ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12 அதிகாரத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை எவ்வளவுலாம் ஆசீர்வதிக்கிறார் ஆமென் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென் இதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்னை முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. மீது நான் வைத்திருக்கிற ஆண்டவரே விசுவாசத்தின் அளவு பெருகட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆமென் ஹalleluya. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படலாம். முடியாதவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். முடியாதவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென். முடிந்தவர்கள் ஆமென் அனைத்து வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு அப்பா நான் இதுவரை வாழ்ந்த என் சுயமாய் வாழ்ந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பா என் சுயம் உடைக்கப்படட்டும். ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காய் நீ எடுத்து வைக்கும்போது உனக்காக 1000 அடி எடுத்து வைப்பதற்காக ஆமென் தேவன் உதவி செய்கிற தேவன். அவருடைய நாமம் எபினேசர் இம்மானுவேல் எல் ஷடாய் என்னும் நாமமுடையவர். நீ எனக்கு முன்பதாய் நான் எல் ஷடாய் எனக்கு முன்பதாய் நீ ஆமென் நடந்து உத்தமனா இரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் ஆமென் நிறைவேற்ற உன் காரியத்தை என் தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அவருடைய நாமம் எல் ஷடாய். ஆமென் ஹalleluya hallelujah. தேவன் பிள்ளை இருந்த அவன் இல்லாததை அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் விசுவாசியின் தகப்பனானா தேவன் உன் காரியத்தை அவன் இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே எதையாவது உம்முடைய சமூகத்திலே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உமக்குரிய பிள்ளை ஆண்டவரே, நான் நித்தியத்தில் வந்தாலும் உமக்குரிய பிள்ளை ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஆயத்தப்படுத்துங்க உம்முடைய பிள்ளைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரைகளையும் எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா சொல்லுங்க எல்லாரும். யாரும் யாரை பார்க்காதபடி உன் வாயே ஆமென் ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவர் ஆமென் உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பலிபீடத்திலிருந்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். அநேகரை கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். அர்ப்பணிப்பு இல்லாம எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எந்த ஒரு ஆமென் ஹalleluya
ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க தேவன் அளவில்லாமல் ஓ ரபா சங்கர பதல ரபா ஓ ரீமதல ரபா ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகள் ஆமென் உடைவதாக. ஆவியானவரே, எல்லா விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. அப்பா, சுயத்தை கர்த்தர் ஆண்டவரே மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கழுவட்டும். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை சுத்திகரிக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம் பக்கமாய் திரும்பணும், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். நீரே எல்லாம், ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். சொல்லுங்க ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பே 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 நேசுவே. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிப்பே 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 நேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே நேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே நேசுவை. சொல்லுங்க ஆமென். நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே நேசுவை. பின்தொடர்வே 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 நேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பின்தொடர்வே 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 நேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே நேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே நேசுவை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சத்தமாய் சபை சத்தமாய். நீரே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோ
ஆமென். முழு பலத்தோ